ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சத்யராஜ் காளி வெங்கட் நடிச்சிருக்கிற மெட்ராஸ் மேட்னி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பெரும்பாலும் நாம் கவனிக்காமல் கடந்து போகிற ஒரு சாமானியனோட கதை தான். ஆனால் அவனுடைய ட்ராவல் பண்ணும்போது தான் அவன் சாமானியன் இல்லை, யாரும் எழுதப்படாத ஹீரோன்னு தெரிய வருது. இதோட கதையில் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமில் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத்தாளர் ஜோதி ராமையா கிட்ட சாதாரண மக்களை பற்றி எழுதுங்களேன்னு அந்த ஹோமோட கேர்டேக்கர் லில்லி கேட்டு வைக்க அவர் ஆட்டோ டிரைவராக இருக்க கண்ணனை பார்க்க போகிறாரு. கண்ணன் ஆட்டோ ஓட்டத்தில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தன் மகளை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு போராடுறாரு. அவரோட நல்ல வேலையில் இருந்தாலும் அவ கல்யாணத்துக்கு தன் சைட்ல இருந்து ஒரு 5 லட்சமாவது கொடுக்கணும்னு ஒரு இடத்துல கடன் வாங்க நினைக்கிறாரு. அதே நேரத்தில் மகனை இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கும் பணம் வேணும். இந்த ப்ரெஷரில் இருக்கும்போது ஒரு நாள் இதுவரை தண்ணி அடிக்காத கண்ணை குடிச்சே தீர்னு சொல்ல கண்ணனுக்கு அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்ல வர்றது தான் இதோட மீதி கதை. லோவர் மிடில் கிளாஸ் வாழ்க்கை எவ்வளோ சாதாரணமானது, சலிப்பானது, எக்ஸைட்டிங்காக எதுவும் நடக்காதுன்னு நம்ம நினைக்கிற மாதிரி ராமையாவும் சொல்லித்தான் கதையை தொடங்குறாரு. ஆனால் கண்ணனோட வாழ்க்கை உண்மையாகவே அப்படிப்பட்டது தானான்னு 2 மணி நேரத்தில் சொல்ல வரதான் அந்த படம். இயக்குனர் கார்த்திகேயன் மணி இந்த சென்னையில் நாம் தினமும் பார்க்குற ரிலேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ல தான் கண்ணனை சுற்றி உலா விட்டுருக்காரு. இதில் ஊருக்கு வித்துக்கிட்டு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குற ஆளு, கடன் கொடுக்குற சேட்டு ஒருத்தர், டிரைவிங் சொல்லி கொடுக்குற ஜார்ஜ் மரியான், அடிக்கடி கட்சி மாறுற பச்சோந்தி பிரேமா, அவர் கூட இருக்கிற ரகு, இபியில் வேலை பார்க்கும் பூமர் அங்கிள், தினமும் தண்ணி அடிக்கிற கண்ணனோட ஃப்ரெண்டு கெயிலுன்னு கவனிக்க வைக்கிறாங்க. அடுத்து இதில் இருக்க வசனங்க யதார்த்தமாக இருக்கு, ஒரு லைனாக இருந்தாலும் பளிச்சுன்னு இருக்கு, கூடவே சில இடங்களில் காமெடியும் இருக்கு, அதே சமயம் கலங்கவும் வைக்குது. தன் அப்பாவில் தான் மோசமான நிலைமையில் இருக்கேன்னு சொன்ன அவன் ஃப்ரெண்டு வினோத் அப்படியே தினேஷோட அப்பா அவன் ஆளாக்க குப்பை வரைக்கும் அள்ளிருக்காருன்னு தெரிய வரும்போது அப்பாவை பற்றி நினைக்கிற இடம். அடுத்தது அவரோட தீபிகா நல்ல வேலையில் இருந்தாலும் ஜாதி தோளோட நேரம் எப்படி அவள் வாழ்க்கையில் விளையாடுறதுன்னு சொன்னதும் நம்மளை யோசிக்க வைக்குது. இந்த பையன் தினேஷும் அவனோட நாய் ப்ரௌன் எபிசோடு தான் இதில் நிரடலை. அடுத்து படம் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருக்கிறது எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் இழுக்குமான்றதுல சந்தேகம்தான். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் மதியம் டைம் பாஸாக பார்க்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா டிராமாவோட காமெடியும் கலந்து கொடுக்க ட்ரை பண்ணதால ஃப்ளோ ஆர்கானிக் அமையல. ஆனால் இதில் வர சில சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் நம்மளை எங்கேஜிங்காக தான் வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் அதை எதிர்கொள்கிற ஸ்ட்ரென்த்தையும் மனோபாவத்தையும் கண்ணன் மாதிரியான ஃபேமிலியை பார்த்து தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.